சூடான மூச்சு காற்று ஏதோ தன் மீது படர்வதை உணர்ந்த சீதா தன் இமைகளை வெறித்தாள். மிக அருகினில் ரகுராமன் தன்னை இறுக்கமாக அணைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். சீதாவிற்குள் சிலிர்த்தது. அந்த நிமிடம் அவள் அவளையே மறந்தாள். அவளை அணைத்து கொண்டு அவன் நிம்மதியாக உறங்க அவனை இவ்வளவு அருகில் தன்னை அணைத்து கொண்டிருப்பதை பார்த்த சீதாவிற்கு உறக்கம் போனது. விடிய விடிய சீதாவின் விழிகள் ரகுவை அசைவின்றி பார்த்து கொண்டிருந்தது. 2 நாள் போனது. அன்று காலை வீட்டில் வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. சீதா, சீதா, என்ன எல்லாம் முடிஞ்சதா? இதோ ஆயிடுச்சுங்க அத்தை என்று பரமசிவத்தின் பிறந்த நாள். அன்று காலை ஏற்பாடுகள் அனைத்தும் பிரம்மாண்டமாய் இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் தோரணங்கள். வீடே விழாக்கோலமாக காட்சியளித்தது. அங்கு எல்லோரும் பரபரப்பாக இருந்தனர். இதுநாள் வரை பரமசிவம் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இந்த வீட்டில் இருந்ததே இல்லை. அவர் எப்பொழுதும் தன் பிறந்த நாளை ராமநாதபுரத்தில் உள்ள ராமர் கோவிலில் கழிப்பது தான் வழக்கம். காலையில் அந்த கோயிலுக்கு சென்றால் மாலை வேளை வரை அங்கே இருந்துவிட்டுத்தான் வருவார். ஆனால் தற்பொழுது பரமசிவம் உள்ளே குளித்து முடித்து அன்னபூரணி அவருக்காக வாங்கி வைத்த பட்டு வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு சந்தனமும் சவ்வாதும் மணக்க மணக்க கம்பீரமாக கோயிலுக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறார். அன்னபூரணி அதை என்ன சொல்லி தடுக்கப் போகிறாள்? வீட்டில் இத்தனை ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை பரமசிவம் கவனித்தால் என்ன செய்வாரோ தெரியவில்லை. எழுந்ததும் ஹாலுக்கு வந்து சீதா கையில் காப்பி குடிப்பவர் இன்று இன்னமும் தன் அறையிலிருந்து வெளிவரவில்லை. அன்னம் அங்கு வந்தாள். என்ன அன்னம் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைங்க. ஏங்க இன்னைக்கு நீங்கள் எங்கும் போகக்கூடாது. ஏன் அன்னம்? நான் கோவிலுக்கு போக வேண்டும். இல்லைங்க, வேண்டாம். அன்னம், நான் எதுக்கு கோயிலுக்கு செல்கிறேன் என்று உனக்கு தெரியும் தானே? தெரியுங்க, அதனால தான் சொல்கிறேன். இன்னைக்கு உங்கள் பிறந்த நாளை வீட்டில் கொண்டாட முடிவு பண்ணியிருக்கேன். அன்னம், அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளு. இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்க, எனக்காக ப்ளீஸ். அன்னம், ஒருவேளை கல்யாணி அங்கே வந்தாள் என்றால்? ஏங்க போதும், எதிர்பார்த்து பார்த்து நீங்கள் ஏமாந்து போகிற இந்த தவிப்பு போதும். இன்றோடு இதுக்கு முடிவு தெரிஞ்சிடணும். என்ன அன்னம் சொல்கிற? ஏங்க, உங்கள் அன்னத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிச்சயமா. அப்போ நான் சொல்வதை கேளுங்க, நீங்கள் எங்கேயும் போக வேணாம். அன்னம் சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து சென்றாள். பரமசிவம் அமைதியாக அமர்ந்தார். சீதா, சீதா, என்னங்க அத்தை, சமையலெல்லாம் ஆயிடுச்சா? இதோ இன்னும் கொஞ்ச நேரம் முடிஞ்சிடும் கேட்டுவிட்டு அன்னபூரணி அங்கிருந்து வெளியேற, ஆமாம் சீத்தம்மா, இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு பெரியம்மா ஐயாவோட பிறந்த நாளை இப்படி தடபுடலாக கொண்டாடுறாங்க. இத்தனை பேருக்கு சமைக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு? ருக்மணி அம்மா, அத்தை ஆசைப்படுறாங்க மாமாவை சந்தோஷப்படுத்தணும்னு. சீதாவும் ருக்மணியும் சிரித்தார்கள். அப்போது அங்கு நின்ற அன்னபூரணியின் காதினில் அது விழவே அன்னத்தின் கண்கள் கலங்கியது. அவரை சந்தோஷப்படுத்தப் போகிறேனா? அவரை அழ வைக்கப் போகிறேன். என்ன செய்வது? ஆனால் இன்றோடு அவர் கல்யாணியை நினைத்து தவித்து கொண்டிருப்பது முடிந்துவிடும். அம்மா, அம்மா, என்னடா? இதோ வரேன். என்னம்மா இது? நம்ம வீடா இது? பார்க்க சூப்பராக இருக்கே. என்னம்மா இன்னைக்கு? டேய், இன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள்ரா. அப்படியா? ஆமாம், அப்பா எங்க? இன்னும் ரூமில் இருந்து வரலை. ஓ, அப்பா ரெடி ஆகுறாரா? சரிம்மா, எனக்கு டைம் ஆகுது, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். டேய், இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள், வீட்டில் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுடா. அட, நீங்களாம்மா பேசுகிறது லீவு போட சொல்லி? லீவு போட்டால் திட்டுறேன், நீங்கள் லீவு போட சொல்கிறீங்க. டேய், லீவு போடு, அவ்வளவு தான். சரிம்மா. சீதா, அம்மாடி சீதா. சோமசுந்தரமும் லட்சுமியும் உள்ளே நுழைந்தனர். அப்பா, அம்மா, வாங்க. சீதா சந்தோஷமாக அவர்களை வரவேற்றாள். வாங்க, வந்து உட்காருங்க. என்னம்மா, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னும் இல்லைப்பா, நீங்கள் உட்காருங்க. அங்கு ஆளில் சோபாக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தன.
பெரிய ஹால் என்பதால் அங்கு நிறைய சேர்கள் போடப்பட்டிருந்தன. சோமசுந்தரமும் லட்சுமியும் அதில் அமர்ந்தனர். எவ்வளவு அழகா அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை வியப்பாக பார்த்தார். என்னம்மா ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு? ஆமாப்பா, நேற்று நைட்டில் இருந்து இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாமாவுக்கு கூட இன்னும் தெரியாது. சரி, சம்மந்தி எங்கம்மா? இன்னும் அவர் ரூமை விட்டு வெளியே வரலப்பா. வந்து பார்த்தார் அசந்துருவாரு. சீதா சொல்லி சிரித்தாள். சம்மந்தி அம்மா நேற்று ஃபோன் பண்ண உடனே எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம்தான் விஷயத்தை சொன்னதும் நாளைக்கு கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். சரிம்மா, மாப்பிள்ளை எங்க? மேலே ரூமில் இருக்காரு. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்கப்பா. சிறிது நேரத்தில் எதிர் வீட்டு வாணி மற்றும் அவரின் கணவர் இருவரும் உள்ளே வந்தனர். வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன சீதா, ஏற்பாடெல்லாம் பலமாக இருக்கு? சீதா சிரித்து கொண்டு, உட்காருங்க ஆண்டி, காப்பி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இப்போ தான் வீட்டில் காஃபி சாப்பிட்டு வரோம், கொஞ்ச நேரம் போகட்டும். சரி. மேலே சென்ற சோமசுந்தரம், உள்ளே வரலாமா மாப்பிள்ளை? அடடா, வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? இப்போ தான் மாப்பிள்ளை, இதோ வந்துக்கிட்டே இருக்கேன். உட்காருங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. ஆமாம், சீதா எப்படி இருக்கா? நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, அவள் நல்லா தான் இருக்கா. அவளுடைய அப்பா அம்மா எப்பவும் நீங்கள் தான். அவளுக்கு உங்கள் மேலே இருக்கிற பாசம் எப்பவும் மாறாது. சரி, எதுக்கு மாமா சிரமப்பட்டு மேலே வந்தீங்க? நானே உங்களை பார்க்க கீழே வந்திருப்பேனே. இருக்கட்டும் மாப்பிள்ள, இந்த மூட்டு வலி எப்போ தான் இல்லாமல் இருந்திருக்கு. சரி, நீங்கள் கீழே உட்காருங்க மாமா, இதோ வந்துட்டேன். சரிங்க மாப்பிள்ள. ஆமாம், வருண் எங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் மாப்பிள்ள. அக்கா அக்கா, டேய் வருண், வாடா. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, வா உள்ள வா. என்ன அக்கா, டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் அத்தையோட ஏற்பாடு தாண்டா. ஆமாம், இன்னைக்கு லீவு போட்டுட்டியா? இல்லை பர்மிஷனில் வந்திருக்கியா? இல்லை அக்கா, லீவு போட்டுட்டேன். பின்ன உன் வீட்டுக்கு வந்தா நீ உடனே அனுப்புவியா? அதானே பார்த்தேன். நீ பர்மிஷனில் வந்தேன்னு சொன்னால் தலை மேலே போட்டிருப்பேன். சோமசுந்தரமும் லட்சுமியும் கீழே வந்தனர். டே வருண், எப்படா வந்த? இப்போ தாம்மா. சரிங்கப்பா, எல்லோரும் உட்காருங்க. வாசலில் வயதான அம்மா ஒருவர், அன்னபூரணி அம்மா, அன்னபூரணி அம்மா என்று குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைவதை பார்த்த சீதா, வாங்க உள்ள வாங்க. சீதாவை பார்த்த அந்த பெண் திகைத்தாள். என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? நீ நீ என்னம்மா, உன் பெயர்? சீதா. உடனே அவளின் ஞாபகம் பின்னோக்கி சென்றது. சிவகாமி அக்கா, எனக்கு பொண்ணு பிறந்தா சீதான்னு பெயர் வைப்பேன். சரி, ஒருவேளை பையன் பிறந்தா ராமன்னு பேர் வைப்பேன். இது என்னடி கணக்கு? ஒரு கணக்கும் இல்லை. நானும் எங்கள் அண்ணனும் அப்படித்தான் முடிவு பண்ணியிருக்கோம். பொண்ணு பையன் எதுவாக இருந்தாலும் ராம் சீதான்னு தான் பேர் வைப்போம். அப்புறம் அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். சிவகாமியின் நினைவில் அந்த சம்பவம் வந்து வந்து போனது. அம்மா அம்மா, என்ன அமைதியாக இருக்கீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இது அன்னபூரணி அம்மா வீடு தானே? ஆமாங்க, அவங்க வீடு தான், உள்ளே வாங்க. அம்மா நீங்கள்? நான் அவங்க மருமக. என் பெயர் சிவகாமி. நான் எங்கள் அன்னை தெரேசா ஆசிரமத்தில் வேலை செய்கிறேன். அப்படிங்களா? அம்மா வர சொல்லியிருந்தாங்க. அப்படிங்களா? சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் உட்காருங்க. காப்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, பரவாயில்லை. சரிங்க. அம்மாடி. என்னங்கம்மா, உன் பேர் என்ன சொன்ன? சீதா. அவள் தாடையை பிடித்து முத்தம் வைத்தாள். சீதாவிற்கு வியப்பாக இருந்தது. யாரு இவங்க என்ற யோசனையில் உள்ளே நடந்தாள். இதை பார்த்த ருக்மணி, என்ன சீதாம்மா, அம்மா ஆசிரமத்திற்கு ஏதாவது நன்கொடை அன்னதானம் தரேன்னு சொல்லியிருக்காங்களோ? இருக்கும். இப்போ எல்லாம் நிறைய பேர் அதை செய்கிறாங்க. பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு சாப்பாடு போடுவது, நன்கொடை கொடுப்பது ரொம்ப நல்ல விஷயம். இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே சென்றனர். வெளியில் காலிங் பெல் சத்தம் அடிக்க சீதா வாசலை நோக்கி நகர்ந்தாள். இரு சீதாம்மா, நான் பார்க்குறேன். ருக்மணி விறுவிறுவென்று வெளியே சென்று பார்த்தாள். 55 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் வாசலில் நின்று கொண்டிருந்தார்.
அம்மா, இது அன்னபூரணி அம்மா வீடு தானே? ஆமாம், உள்ள வாங்க. என் பெயர் லோகேஸ்வரன். நான் பெங்களூரிலிருந்து வருகிறேன். அப்படியா? சரி, நான் பெரியம்மா கிட்ட சொல்கிறேன். உள்ள வாங்க, உள்ள வாங்க. அவரை ஆளில் அமர வைத்தாள் ருக்மணி. சீத்தம்மா. என்ன ருக்மணி அம்மா? அம்மாவை தேடி இன்னொருவரும் வந்திருக்கிறாங்க. ஆமாம், அம்மா எங்க? தெரியல, எங்கன்னு பார்க்கணும். வேற எங்க? ஐயா ரூமில் தான் இருப்பாங்க. பின்ன 2 பேரும் அழகாக ரெடியாக வேண்டாமா? சரி, நான் போய் பார்க்குறேன். சீதா அவர்களின் அறைக்கு சென்றாள். அங்கே இருவரும் அழகாக இருந்தனர். சீதாவின் கண்ணே பட்டுவிடும் போல் இருந்தது. என்ன சீதா அப்படி பார்க்குற? அத்தை கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம் சீதா. சீதா, எதுக்குமா இந்த ஏற்பாடு எல்லாம்? இவத்தான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. நீயாவது சொல்லக்கூடாதாம்மா? மாமா, என்ன மாமா நீங்கள்? அத்தை ஆசைப்படுறாங்கல்ல, விடுங்க மாமா. ஆமாம், உங்கள் அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க அத்தை, எல்லோரும் ஹாலில் தான் இருக்காங்க. ருக்கு பையனையும் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தேனே, எல்லாரும் வந்திருக்காங்களா? ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி சரி, அன்னபூரணி பரபரத்தாள். சீத்தம்மா. என்ன ருக்மணிம்மா? ஆமாம், பெரியம்மா 25 பேருக்கு சமைக்க சொல்லியிருக்காங்களே, ஒன்றும் புரியலையேம்மா. எனக்கும் தெரியல ருக்மணி அம்மா. சரி, சொன்னதை செய்வோம். ஆனால் ஐயா தான் பிறந்த நாளானா வீட்டிலையே இருக்க மாட்டார். என்ன இன்னைக்கு ஐயா வீட்டில் இருக்க மாதிரி அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்து 20 வருஷம் ஆகிறது. இது வரைக்கும் ஐயா வீட்டில் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. பிறந்த நாளுக்கு எங்கேயோ வெளியே போயிடுவார். நைட்டுக்கு தான் வீட்டுக்கு திரும்புவார். யாருக்காக இந்த ஏற்பாடெல்லாம் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே. ருக்மணி அம்மா, அத்தை எதையோ மனசில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க, கொஞ்ச நேரத்தில் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிட போகுது. சரி, நான் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வரேன். சீதா காப்பி டம்ளர்களை எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் தந்து கொண்டிருக்க அங்கே அமர்ந்திருக்கும் லோகுவிடம், சார் எடுத்துக்கோங்க. நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்தான். கல்யாணி? கல்யாணி? சீதா புரியாமல் பார்த்தாள். என்ன சார், யாரு கல்யாணி? லோகு அவளை அதிர்ச்சியில் பார்த்து கொண்டே இருந்தான். சார், சார். இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. அம்மா, நீ யாருமா? என் பெயர் சீதா. லோகுவிற்கு கல்யாணி சொன்னது ஞாபகம் வந்தது. ஏங்க, நமக்கு குழந்தை பிறந்தா நான் தான் பெயர் வைப்பேன். பொண்ணு பிறந்தா சீதா, பையன் பிறந்தா ராமன். ஓகேவா? அது எல்லாம் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? கல்யாணி, இப்போ நமக்கு குழந்தையெல்லாம் வேணாம். ஏங்க, நமக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகிடுச்சு. நமக்குன்னு குழந்தை வேண்டாமா? கல்யாணி, நீயும் நானும் 2 பேரும் வேலைக்கு போகிறோம். இங்கே பாரு, இப்போ தான் ஒரு இடம் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் சொந்த வீடு வாங்கிட்டு அப்புறமா மற்றதை பற்றி யோசிப்போம். என்னங்க நீங்கள் எப்போ பாரும் பணம் பணம் பணம், இதை தவிர எதுவும் தெரியாதா? ஆமாடி, எனக்கு பணம் தான் முக்கியம். இந்த பணம் இல்லாமல் நான் ரோடாக அலைஞ்சது எனக்கு தான் தெரியும். சரிங்க, இப்போ தான் நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்கோமே, இன்னும் என்ன? இங்கே பாரு, எனக்கு இது பத்தாது. ஏங்க, ஏற்கனவே 2 முறை நின்று களைச்சிட்டோம். சொன்னா கேளுங்க. இங்கே பாரு கல்யாணி, நான் சொன்னது தான். நீ கவனமாக தானே இருக்கிற? அப்புறம் எனக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்ச நான் பொல்லாதவனாகிடுவேன். ஆமாம், இப்போ மட்டும் என்ன நல்லவனாவா இருக்கீங்க? நான் பார்த்த லோகுவே நீங்கள் இல்லை. என்னை நல்லா ஏமாத்திட்டீங்க. ஆமாடி, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் குணம். இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா போயிடு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆமாம், உங்களுக்கு பணம் 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 இருந்தால் போதும். ஆமாண்டி, எனக்கு பணம் தான் முக்கியம். சார், சார். என்ன சார், நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காப்பி எடுத்துக்கோங்க. அவளை இமைக்காமல் பார்த்தவன் அந்த காப்பி கப்பை மெதுவாக எடுத்தான். அம்மா, ஒரு நிமிஷம். உங்கள் அம்மா பேர்? எங்கள் அம்மா பேர் லட்சுமி. லட்சுமியா? ஆமாம், அதோ அங்கே உட்காந்து இருக்காங்களே, அவங்க தான் எங்கள் அப்பா அம்மா. லோகு அவர்களை பார்த்தான். இவர்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. இவள் கல்யாணியின் பெண்தான், எனது மகள்தான்.
என் கல்யாணியின் முகத்தை என்னால் எப்படி மறக்க முடியும்? பணம் பணம் என்று அலைந்து நான் அவளை இழந்து விட்டேனே. சீதா காப்பியை அனைவருக்கும் அளித்துவிட்டு உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் முரளி உள்ளே வந்தான். வாங்க அண்ணா. என்னம்மா, எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை அண்ணா, நீங்கள் உள்ளே போங்க. ரகு எங்கம்மா? அவர் மேலே இருக்கிறார். சரி, நான் போய் பார்க்குறேன். சரிங்க அண்ணா, மேலே போங்க. சற்று நேரத்தில் அங்கு அக்கம் பக்கம் என அனைவரும் சேர்ந்தனர். என்ன சீத்தம்மா, ஒரு ஆளா வராங்க? அம்மா இன்னும் யாரை யாரை கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கும் தெரியல ருக்மணிம்மா. அம்மா உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க. யாரு? அம்மா வாழலை கேட்டாங்க. இதில் 100 இலை இருக்கு. வாழைத்தாரும் கேட்டாங்க. சரிங்க, அப்படி உள்ளே வந்து வச்சிருங்க. ருக்மணி மீண்டும் வந்து சீதாவின் காதை கடித்தாள். ஏன் சீதாம்மா, இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணவங்க சமையலையும் வெளியே சொல்லியிருக்கலாமில்ல? நாம் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கலாமில்ல? 100 வாழை இலை சொல்லியிருக்காங்க. நாம் 25 பேருக்கு தானே சமைச்சோம். காலையில் 3 மணியிலிருந்து சரியாக இருக்குது. ஏன் ருக்மணி அம்மா, உங்களுக்கு தெரியாதா மாமாவுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காதுன்னு? வீட்டில் சமைச்சாதான் அவர் விரும்பி சாப்பிடுவார். அதனால தான் அத்தை வீட்டில் மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன், அத்தையும் தானே நம்ம கூட காலையிலிருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிதான் சீதாம்மா, நான் அவங்களையும் சேர்த்து தானே சொன்னேன். நீ வேற. பூரணி பூரணி. சீதாம்மா, வெளியே யாரோ கூப்பிடுறாங்க போல. ருக்மணி வெளியே சென்றாள். ஒரு 52 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. இது பூரணி வீடுதாங்களே. பூரணியா? நீங்கள் யாரை சொல்கிறீங்க? ஏங்க, இது அன்னபூரணி வீடான்னு கேட்டேன். ஆமாங்க ஆமாங்க, உள்ளே வாங்க. நான் அவங்களோட ஃப்ரெண்டு திலகவதி. அப்படிங்களா? வாங்க உள்ளே வாங்க, உட்காருங்க. நான் போய் பெரிய அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, உங்களை பார்க்க உங்கள் ஃப்ரெண்டு திலகவதின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. ஓ, திலகா வந்துட்டாளா? சரி சரி, உட்கார சொல்லு, வரேன். அம்மா, பெரியம்மா இதோ வராங்களாம், நீங்கள் உட்காருங்கம்மா. காப்பி குடிக்கிறீங்களா? வேண்டாங்க, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க. தண்ணீர் பருகியபடி அமைதியாக அமர்ந்தாள் திலகவதி. ஏ திலகா, எப்படி வந்த? இப்போ தாண்டி வந்தேன். பரவாயில்லையே, அட்ரஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்துட்ட. நீ கூப்பிட்டு வராமல் இருப்பேனா? என்ன, இன்னும் ஆரம்பிக்கலையா? இதோ இப்போ ஆரம்பிக்க வேண்டியது தான். அண்ணன், உங்கள் வீட்டுக்காரரிடம் விஷயத்தை சொல்லிட்டியா? இன்னும் இல்லடி. ஏண்டி, அவர் பிறந்தநாள் அதுவுமா இதை சொல்லணுமா? இன்னொரு நாள் சொல்லலாம்ல. அவர் காலையிலே கோயிலுக்கு கிளம்பினார். நான் தான் அவரை தடுத்து விட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவர் கிளம்பி போயிடுவார். எதுக்கடி இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? இல்லாத ஒருத்திக்காக அவர் எதிர்பார்த்து காத்திருக்கணுமா? சொல்லு. இது வரைக்கும் எப்படியோ. ஆனால் இனிமே அவர் உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்னமோ போடி. சரி, எவ்வளவு பேரை எதுக்கடி அழைச்ச? இது உங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டும் பேச வேண்டிய விஷயம். தெரியும்டி. இவரை எப்பவும் கோபக்காரராகவும் கெட்டவராகவும் பார்த்தவங்க இவரோட மாற்றத்தை உணரணும். அதுக்காகத்தான் எல்லோரையும் அழைச்சேன். இவங்க எல்லாரும் போன பிறகுத்தான், என் குடும்ப நபர்கள் இருக்கும்போது தான் அவரிடம் உண்மையை சொல்லுவேன். என்ன ஓடி, உன் மனசில் பட்டதை செய். வாசலில் ஒரு டெம்போவில் பிரியாணி வந்திறங்கியது. அதனுடன் கேட்டரிங் ஆட்களும் வந்திருந்தனர். ருக்மணி சந்தோஷமாய் பார்த்தாள். சீதாம்மா, இங்கே பாருங்க, பெரியம்மா பிரியாணி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம செய்தது பிரியாணி சாப்பிடாதவர்களுக்கு மட்டும்தானா? அதான பார்த்தேன். இருக்க இவ்வளவு பேர் வராங்களே, நாம் செய்தது பத்தாதேன்னு நினச்சேன். ருக்மணி அம்மா, இப்போ சந்தோஷமா? ருக்மணியும் சீதாவும் சிரித்தார்கள். சீதாம்மா, ரகு தம்பி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குதே. சீதா மேலே ஓடினாள். கூப்பிட்டீங்களா? மேலே தங்கள் அறையில் ரகுராமன். சீதா, என்னங்க, உனக்கு நான் ஒன்று வாங்கி வந்திருக்கேன். என்ன அது? தன் கையில் இருந்த செயினை அவளிடம் கொடுத்தான். என்னங்க இது? கோல்டு செயினா? பின்ன கோல்டுக்கு கோல்டு தான் கொடுக்கணும். சீதா ரகுராமை பார்த்து சிரித்தாள். இப்போவே கழுத்தில் போட்டுக்க. நீ இதை எப்பவும் கழட்டக்கூடாது. இது உன் கூடவே இருக்கணும், சரியா? உன் கழுத்திலேயே போட்டுக்கணும். சரிங்க. ஆமாம், இன்னைக்கு மாமாவுக்கு தானே பிறந்த நாள். ஆனால் நீங்கள் எனக்கு செயின் தரீங்க. அது முதலில் என் பொண்டாட்டிக்குத்தான், அப்புறம்தான் மற்றவங்க எல்லாருக்கும். ஆமாம் ஆமாம், அப்படியே பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசம்தான்.
ஏன், என்ன சீதா இப்படி சொல்லிட்ட? உனக்கு என்ன, நான் உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு தானே? ரகுராம் அவளை பிடித்து அணைத்து தன் இதழ் பதிக்க நினைக்கையில் சீதா ரகுவின் பிடியிலிருந்து நழுவி ஓடினாள். சீதா நில்லு, செயின் பிடிச்சிருக்கா சொல்லிட்டு போ. சீதா திரும்பி புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு பிடிச்சிருக்கு, செயின் போட்டவர வெட்கத்துடன் கீழே ஓடினாள். ரகுராம் மனதிற்குள் மத்தாப்பு சிதறியது. ரகுராம் ரமேஷ் இருவரும் கீழே வந்தார்கள். என்னடா ஆரம்பிக்கலாமா? சீதா எங்கடா? அத்தை இதோ இருக்கேன். சரிடா, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். பரமசிவத்தை அழைத்து வந்தாள். ரகுராம் மெழுகுவத்தியை பற்ற வைத்தான். பரமசிவம் அதை ஊதினார். அனைவரும் கைத்தட்ட வெளியிலிருந்து கைத்தட்டும் ஓசை கேட்டது. அனைவரும் கைத்தட்டுவதை நிறுத்திவிட்டு வெளியில் பார்த்தனர். அனைவரின் விழிகளும் குழப்பமாய் பார்த்தது. அன்னபூரணியின் விழிகளில் மட்டும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது.